மாபெரும் தமிழ் கவிஞரும் சுதந்திர போராட்ட வீரருமான சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாளையொட்டி அவரது முழுமையான படைப்புகளின் தொகுப்பை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் தமது இல்லத்தில் வெளியிட்டார். பாரதியின் முழுமையான படைப்புகள் சீனி விஸ்வநாதனால் தொகுக்கப்பட்டு அலையன்ஸ் பப்ளிஷர் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் முழு தொகுப்பு. பாரதியார் அவர்களுடைய 143வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் பாரதியாரனுடைய கால வரிசை பாரதி படைப்புகள் இந்த நூலை இன்றைக்கு நமக்கெல்லாம் வெளியிட வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, கலாச்சாரத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்ஜி அவர்களே, கலாச்சாரத்துறையினுடைய இணை அமைச்சர் மாண்புமிகு திரு ராவ் இந்தர் சிங் ஜி அவர்களே, இந்த கால வரிசை பாரதி படைப்புகள் இந்த இலக்கியத்தை படைத்திருக்கின்ற திரு சீனி விஸ்வநாதன் அவர்களே, திரு அலைன்ஸ் சீனிவாசன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ் சான்றோர்களே, ஆண்டோர்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மேலே, தமிழ் மக்கள் மேலே, தமிழ் மொழி மேலே, தமிழ் கலாச்சாரத்தின் மேலே எந்த அளவுக்கு ஒரு பற்று வைத்திருக்கிறாருன்னா, நாம் கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்துருக்கிறோம். தமிழ் மொழியை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு சென்றுகின்ற ஒரு மிக பிரமாதமான பணியை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரதியார் அவர்களை சொல்லும் பொழுது நம்மளுடைய காசியை நாம் மறக்க முடியாது. வாரணாசியில் இருக்கிற இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் நமக்கு பாரதியாருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பாரதியாரனுடைய ஸ்பெஷல் இருக்கையை அங்கு அமைத்து கொடுத்து நமக்கு பெருமை சேர்த்தது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். சகோதரர்களே, திருவள்ளுவர் திருக்குறளை நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கியமாக நாம் பார்க்கின்றோம். உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு திருக்குறளுக்கு கலாச்சார மையங்கள் அமைக்கணும் என்று நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம். அதே போல தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு ஒவ்வொரு வெளிநாடுகளுக்கும் செல்லும் பொழுது அங்கு நம்மளுடைய பாரதியாருடைய நம்மளுடைய திருவள்ளுவருடைய கலாச்சார மையங்களை இன்றைக்கு நிறுவிக் கொண்டிருப்பது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ் மொழி உலகத்திலேயே தொன்மையான மொழி, தமிழ் மொழி உலகத்திலேயே சிறந்த மொழி என்று அனைத்து சபைகளிலும் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் ஐநா சபையில் முதல் முறையாக அங்கு தமிழ் குரல் ஒலித்ததுன்னா அது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில் நமக்கு தமிழுக்கு பெருமை சேர்த்த நம்மளுடைய பிரதமர் அவர்கள், அவருடைய திருக்கரங்களால் பாரதியினுடைய படைப்புகளை நாம் இன்றைக்கு வெளியிடுவது நமக்கெல்லாம் சால சிறந்தது. அது மட்டுமல்ல, நம்மளுடைய கஜேந்தர் சிங் ஷெகாவத்ஜி அவர்கள் சொன்னார்கள், காசி தமிழ் சங்கமம். காசி தமிழ் சங்கமம் ஒரு முறையல்ல, 2 முறையல்ல, இந்த முறையும் நம்ம நடைபெற இருக்கிறது. தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய வீர விளையாட்டுகள், தமிழருடைய தொன்மை, தமிழர்களுடைய உணவு பழக்கங்கள் அனைத்தையும் அங்கு சிறந்த படைப்புகளாக காசியில் நாம் ஒவ்வொரு வருடமும் சிறந்த முறையில் நாம் காசி தமிழ் சங்கமத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, சௌராஷ்டிராவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள், சௌராஷ்டிராவிலிருந்து தமிழகத்திற்கு வந்தவர்களை அவர்களுடைய ஆதி அங்கே போய் பார்க்கணும், அவர்களெல்லாம் அங்கு செல்ல வேண்டும் என்று சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தி, காசி தமிழ் சங்கமம் நடத்தி, அடுத்த முறையும் காசி தமிழ் சங்கமம் நடத்த நாம் எல்லாம் ஆவலாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் போன முறை நம்மளுடைய பொங்கல் அடுத்து ஜனவரி வர இருக்கிறது. நாம் டெல்லியில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார்கள். அதே போல் தமிழ் புத்தாண்டில் இதெல்லாம் எதை காட்டுகிறது? தமிழ் மேலே, தமிழ் மக்கள் மேலே, தமிழ் மொழி மேலே, தமிழ் கலாச்சாரத்தின் மேலே, தமிழ் பண்பாட்டின் மேலே ஒருவருக்கு பிடிப்பு இருக்கிறது, அவர் உயிர் நாடியாக இருக்கிறது என்பதுதான் இதெல்லாம் நமக்கு காட்டுகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு பாரதியார் அவர்களுடைய 143வது பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நமக்காக நம்மளுடைய கால வரிசை பாரதி படைப்புகளை அவர் கைகளால் இன்றைக்கு
சமர்ப்பிப்பது நமக்கெல்லாம் பெருமை. பாரதியாருக்கு கௌரவம் சேர்த்துக்கின்ற இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில் நமக்கு கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு தமிழ் மக்கள் சார்பாக, தமிழ் நாட்டின் சார்பாக, உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் சான்றோர்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நான் தமிழில் பேசுவதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், எனக்கு தமிழை தவிர எனக்கு எதுவும் தெரியவில்லை என்பதால் தமிழில் பேசுகிறேன். பாரதி தமிழ் வாழ்க என்று சொல்லி என் பேச்சை தொடர்கிறேன். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் என்று சபதம் செய்து கொண்ட மகாகவி பாரதியின் 143வது பிறந்த நாள் 11/12/2024 சாகித்ய அகாடமி சார்பில் நடைபெறும் இந்த விழாவில் பாரதி நூல் தொகுதிகளை வெளியிட்டு சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, சக மத்திய அமைச்சர் அவர்களே, நான் பதிப்பித்துள்ள பாரதியாரின் படைப்பு தொகுதிகளை வெளியிட்டுள்ள அலையன்ஸ் கம்பெனி திரு சீனிவாசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் மீண்டும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாட்டுக்கொரு புலவர் என்ற ஆரம்ப காலத்தில் பாரதியை கவிமணி தேசிய பிள்ளை அவர்கள் புகழ்ந்து பாடினார். உண்மையில் பாரதி பாட்டுக்கொரு புலவராக மற்றும் பத்திரிகையாளராகவும் திகழ்ந்தார். நெல்லை சீமையில் எட்டயபுரத்தில் பாரதியின் வாழ்வும் பணியும் பின்னி பிணைந்து வரலாற்று சிறப்பு பெற்றுவிட்டது. பாரதியார் தமது 7வது வயதிலேயே கவி பாடும் திறமையை பெற்றார். பெரிய பெரிய புலவர் கூட்டங்களில் கலந்து கொண்டார் என்று சோமசுந்தர பாரதியார் கூறியுள்ளார். பாரதியாருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சுப்பிரமணியம் என்பதாகும். சிறுவரான சுப்பிரமணியன் கவிதை பெருக்கால் பெரிதும் மகிழ்ந்து பாராட்டி சிவஞான யோகியார் அவர்கள் பாரதி என்னும் பட்டத்தை சூட்டினார். அன்று முதல் யோகியார் வழங்கிய பட்ட பெயரே நிலைத்துவிட்டது. பாரதியின் தகப்பனார் சின்னசாமி ஐயர் காலமானவுடன் காசியில் அதுபோது குடியேறியிருந்த பாரதியின் அத்தை குப்பம்மாள் ஏற்பாட்டால் காசி வாசத்தை மேற்கொண்டார். காசி வாசம் பாரதியை புது மனிதனாகவே மாற்றிவிட்டது. எதிர்பாராத நிலையில் நேர்ந்த நிகழ்ச்சிகள் பாரதியின் வாழ்வில் திருப்புமுனையாக அமைந்து விட்டது. மீண்டும் எட்டயபுரம் திரும்பிய நிலையில் ஜமீனில் பணிபுரிய முற்பட்டார். சில காலம் எட்டயபுர ஜமீனில் பணிபுரிந்த நிலையில் ஜமீன் வாழ்க்கை தமக்கு ஒத்து வராது என்று நினைத்து மதுரைக்கு வந்து சேர்ந்தார். மதுரைக்கு வந்த பாரதிக்கு பெரும்புலவர் மூரா கந்தசாமி கவிராயர் அவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது. அப்போது கவிராயர் அவர்கள் விவேகபானு என்ற ஓர் பத்திரிகை நடத்தி வந்தார். அதில் பாரதியின் தனிமை இறக்கம் என்ற பாடலை பிரசுரம் செய்தார். இந்த நிலையில் பாரதிக்கு மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது. 3 மாதங்களே பள்ளி ஆசிரியராக பாரதி பணிபுரிந்தார். எதிர்பாராத நிலையில் சுதேசமித்திரன் பத்திரிகையில் அதிபரும் ஆசிரியருமான ஜி சுப்பிரமணிய ஐயரின் அறிமுகம் ஏற்பட்டது. அதுபோது மதுரை வாசத்தை முடித்து கொண்டு பாரதி சென்னை வாசியாக மாறினார். சுதேசமித்திரனில் வேலை பார்த்து கொண்டு பி வைத்தியநாத ஐயர் தொடங்கிய சக்கரவர்த்தினி என்ற மாத இதழில் ஆசிரியராக பாரதி பணிபுரிய முற்பட்டார். பாரதியின் நுணுக்கங்களையும் தேசாபிமானத்தின் மகிமையையும் பாரதி கற்றுக்கொண்டார். அது முதல் பாரதி பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேசாபிமானத்தை பொதுமக்களுக்கு விளக்க முற்பட்டார். ஒரு காலகட்டத்தில் சுதேசமித்திரன் பத்திரிகையை விட்டு விலகி இந்தியா என்ற பெயருடன் தொடங்கிய இதழில் பெயர் பெற்றுக் கொள்ளாமல் ஆசிரியராக பணிபுரிந்தார்.
பாரதியார் தம் எழுத்துக்கள் மூலம் சுதந்திர தாகத்தை மக்களிடம் ஏற்படுத்தினார். இதனால் பாரதி பேரில் வழக்கு தொடர்ந்ததுடன் அவர் பணியாற்றிய இந்தியா பத்திரிகை மீதும் பிரிட்டிஷ் அரசாங்கம் வழக்கு தொடர முற்பட்டது. இதனால் இந்தியா பத்திரிகை வெளிவருவது நின்றுவிட்டது. இதன் பின்னர் நண்பர்களின் ஆலோசனை ஏற்று பாரதி புதுச்சேரிக்கு சென்று விட்டார். சில மாதங்களுக்கு பின்னர் இந்தியா பத்திரிகை புதுச்சேரியிலிருந்து வெளிவரத் தொடங்கியது. சில மாதங்கள் கடந்த நிலையில் விஜயா என்னும் பெயரில் தினசரி பத்திரிகையை வெளிவரத் தொடங்கியது. இந்த பத்திரிகையில் பாரதி ஆசிரியராக பணிபுரிந்தார். பாண்டிச்சேரியில் வாசம் செய்ய முற்பட்ட காலப்பகுதியில் பாலபாரதா, கர்மயோகி, சூரியோதயம் ஆகிய பத்திரிகைகளில் பணிபுரிந்தார். சுமார் 10 ஆண்டுகள் கழிந்த பின்னர் புதுச்சேரியை விட்டு கிளம்பிய பாரதி பிரிட்டிஷ் எல்லைக்குள் காலடி பதித்ததும் கடலூர் அருகே கைது செய்யப்பட்டார். சில நிபந்தனைகளுக்கு பிறகு பாரதி விடுதலை செய்யப்பட்டார். அதன் பிறகு சில மாதங்கள் கடந்த பின்னர் சென்னையில் சுதேசமித்திரன் பத்திரிகையில் பணிபுரிய முற்பட்டார். அவர் இறக்கும் வரையில் சுதேசமித்திரன் பத்திரிகையில் பணிபுரிந்தார். சென்னை வாழ்க்கையில் பாரதி பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு சொற்பொழிவுகள் ஆற்றினார். தம்முடைய நூல்கள் பிரசுர முயற்சிகளில் ஈடுபட்டார். இந்த நிலையில் பாரதி வாழ்ந்த காலத்தில் திரு வி. கிருஷ்ணசாமி ஐயர், பர்லீஸ்வரர் நெல்லையப்பர், சுதேசமித்திரன் புத்தக நிறுவனத்தார் ஆகியோர் பாரதி நூல்களை வெளியிட்டு ஆதரவு அளித்தனர். பாரதியின் பெரும்பாலான எழுத்துக்கள் கையெழுத்து வடிவிலேயே காணப்பட்டன. பிற்காலத்தில் அவை பாரதிய ஆசிரமம், பாரதி பிரசுராலயம் ஆகியவை நூல்களாக பிரசுரம் செய்தன. பாரதியின் நூல்கள் தமிழக அரசால் பொது உடைமை ஆக்கப்பட்ட நிலையில் அவருடைய நூல்களை பற்பலர் வெளியிட தொடங்கினார்கள். என் அளவில் நானும் 1962 ஆண்டு முதல் தொடக்கத்திலிருந்து பாரதி தொடர்பான நூல்களை தொடர்ந்து பதிப்பித்து வருகிறேன். இன்றைய தினம் குறைந்த முறையாக 5 தொகுதிகளை பாரத பிரதமர் வெளியீடு செய்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. சொல்லப்போனால் பாரத பிரதமர் அவர்கள் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டுக்கு சென்ற போதும் சரி பாரதியின் அருமை பெருமைகளை பேசி வருவது நம்மை மெய்மேலிருக்க செய்கிறது. பாரதிய அன்பர்கள் சார்பில் மீண்டும் மீண்டும் பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஓம் வந்தே மாதவம். பிரதமர் நரேந்திர மோடி அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த நூல்களை ஆர்வத்துடன் பார்வையிட்டார். நூல்கள் குறித்த விவரங்களையும் அங்கிருந்த நிர்வாகிகளிடம் பிரதமர் மோடி கேட்டறிந்தார். மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்களே, ராவ் இந்தர்ஜித் சிங் அவர்களே, சீனி விஸ்வநாதன் அவர்களே, பதிப்பாளர் வி. ஸ்ரீனிவாசன் அவர்களே, இங்கே அமைந்திருக்கும் சான்றோர்களே, ஆண்டோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று தேசம் மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நான் சுப்பிரமணிய பாரதியாரை மரியாதையுடன் வணங்குகிறேன். அவருக்கு என்னுடைய ஸ்ரத்தாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். இன்று பாரதத்தின் கலாச்சாரம் மற்றும் இலக்கியத்திற்கான, பாரதத்தின் விடுதலை போராட்ட நினைவலைகளுக்கான, தமிழ்நாட்டின் பெருமிதத்திற்கான ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமாகும். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் செயல்கள்
அவருடைய படைப்புகளின் பதிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய சேவை யாகம், ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். இன்று அது நிறைவை அடைகிறது. 21 பகுதிகளில் காலவரிசையில் பாரதியார் படைப்புகள் என்ற இந்த தொகுப்பு 6 பத்தாண்டுகளின் இடையறாத உழைப்பின் முழுமையான வீச்சு, அசாதாரணமானது, இதுவரை காணாதது. சீனி விஸ்வநாதன் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பு, இந்த சாதனை, இந்த கடும் உழைப்பு இவற்றை காணும்போது வருங்கால தலைமுறையினருக்கு இதனால் ஏற்படவிருக்கும் ஆதாயங்கள் என் கண்முன்னே விரிகிறது. நாம் சில வேளைகளில் ஒரு சொல்லை கேட்டு வந்திருக்கிறோம், ஓர் வாழ்க்கை ஓர் இலக்கு. ஆனால் ஓர் வாழ்க்கை ஓர் இலக்கு என்பது என்ன என்பதை சீனி அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய சாதனை இது. இவருடைய தவம் இன்று மகோபாத்தியாயர் பாண்டுரங் வாமன் காணேவை எனக்கு நினைவூட்டுகிறது. அவர் தனது வாழ்க்கையின் 35 ஆண்டுகள் தர்மசாஸ்திரத்தின் வரலாற்றினை எழுதுவதில் கழித்தவர். சீனி விஸ்வநாதன் அவர்களின் இந்த பணி கல்விசார் உலகின் ஒரு மைல்கல்லாக விளங்கும் என்பது திண்ணம். இந்த பணியின் பொருட்டு விஸ்வநாதன் அவர்களுக்கும் அவருடைய அனைத்து சகாக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, காலவரிசையில் பாரதியாரின் படைப்புகள் என்ற இந்த 23 காண்டங்களின் தொகுப்பு பாரதியாரின் கவிதைகள் மட்டுமல்ல, அவருடைய இலக்கியத்தின் பின்புல தகவல்கள், தத்துவார்த்த அலசல்கள் ஆகியனவும் அடங்கும் என்று என்னிடத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காண்டத்திலும் பொழிப்புரை, தகவல்கள், குறிப்புகள் ஆகியவற்றுக்கும் இடமளிக்கப்பட்டிருக்கிறது. இவை வாயிலாக பாரதியின் கருத்துக்களை ஆழமாக புரிந்து கொள்வதிலும் அவற்றின் ஆழங்களை தெரிந்து கொள்வதிலும் அந்த காலகட்டத்தின் சூழலை புரிந்து கொள்வதிலும் பேருதவியாக இருக்கும். இதோடு கூடவே இந்த தொகுப்பு ஆய்வினை மேற்கொள்வோருக்கும் பண்டிதர்களுக்கும் கூட மிகவும் உதவிகரமாக இருக்கும். நண்பர்களே, இன்று பவித்திரமான கீதா ஜெயந்தியும் கூட. சுப்பிரமணிய பாரதியாருக்கு கீதையிடத்திலே ஆழமான நம்பிக்கை உண்டு. கீதையின் ஞானம் தொடர்பாக அவருக்கு இருந்த புரிதலும் கூட ஆழங்கால் பட்டது. அவர் கீதையை தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்து அதற்கு சுலபமான இனிமையான பொழிப்புரையையும் அளித்திருக்கிறார். நீங்களே பாருங்கள், இன்று கீதா ஜெயந்தி, சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாள், மேலும் அவருடைய படைப்புகளின் வெளியீடு என்ற இந்த இயல்பான பொருத்தம் ஒரு வகையில் முக்கூடலையே நினைவுபடுத்துகிறது. இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவருக்கும், நாட்டு மக்கள் அனைவருக்கும் கீதா ஜெயந்திக்கான இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் அளிக்கிறேன். நண்பர்களே, நமது தேசத்திலே சொற்கள் என்பவை வெளிப்படுத்த உதவிகரமானவையாக மட்டும் கருதப்படுவதில்லை. சப்த பிரம்மத்தை பற்றி பேசும் கலாச்சாரத்தைச் சேர்ந்தவர்கள் நாம். சொற்களின் அளவில்லாத சக்தி பற்றி பேசுகிறோம். ஆகையால் ரிஷிகளுடைய, முனிவர்களுடைய சொற்கள் இவை அவர்களுடைய கருத்துக்கள் மட்டுமல்ல, அவர்களின் சிந்தனை, அவர்களுடைய அனுபவங்கள் மற்றும் அவர்களுடைய சாதனையின் சாரமாகும். அந்த அசாதாரணமான ஞானிகளின் சாரத்தை
உள்வாங்கிக் கொள்வதும் அதனை அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து அளிப்பதும் இவை நம்முடைய கடமையாகும். இன்று இதுபோன்றதொரு தொகுப்புக்கு எத்தனை மகத்துவம் இன்றைய சூழலில் இருக்கிறதோ, நம்முடைய பாரம்பரியத்திலும் கூட அதே அளவு மகத்துவம் இருக்கிறது. உதாரணமாக பார்த்தால், நம் நாட்டிலே பகவான் வியாசர் அருளிய எத்தனையோ படைப்புகளுக்கு மகத்துவம் உண்டு. அந்த படைப்புகள் இன்றும் கூட நம்மிடையே இருக்கின்றன. ஏனென்றால் அவை புராணங்கள் என்ற அமைப்பாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இதைப் போலவே சுவாமி விவேகானந்தரின் மொத்த படைப்புகள், டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் எழுத்துக்களும் உரைகளும், தீன் தயாள் உபாத்யாயா அவர்களின் ஒட்டுமொத்த படைப்புகள், நவீன காலத்திலே இத்தகைய தொகுப்புகள் நம்முடைய சமூகத்திலும் கல்வி உலகிலும் மிகவும் பயனுடையவையாக இருக்கின்றன. திருக்குறளும் கூட பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வரும் பணி நடைபெற்று வருகின்றது. கடந்த ஆண்டுதான் பாப்புவா நியூகினிக்கு நான் சென்றபோது அங்கே வட்டார மொழியான டோக் பிச்சின் மொழியில் திருக்குறள் மொழிபெயர்ப்பை மக்களுக்கு அர்ப்பணித்து வைத்தேன். நண்பர்களே, சுப்பிரமணிய பாரதியார் எப்படிப்பட்ட மாமனிதர் என்றால், தேசத்தின் தேவைகளை உணர்ந்தே அவர் செயல்பட்டார். அவருடைய தொலைநோக்கு அந்த அளவுக்கு விரிவானதாக இருந்தது. அந்த காலகட்டத்திலே தேசத்தின் தேவை என்னவோ அந்த திசையில் அவர் பணியாற்றினார். பாரதியார் வெறும் தமிழ்நாடு மற்றும் தமிழ் மொழிக்கு மட்டுமே சொந்தமானவர் அல்ல. அவர் எப்படிப்பட்ட சிந்தனையாளர் என்றால், அவருடைய ஒவ்வொரு மூச்சும் பாரத அன்னையின் சேவைக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவை. பாரத நாட்டின் மேன்மை, பாரத நாட்டின் கௌரவம் மட்டுமே அவர் கண்ட கனவாக இருந்தது. நமது அரசாங்கத்தின் கடமையுணர்வோடு கூட பாரதியாரின் பங்களிப்பை அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு சேர்க்க என்ன முடியுமோ அத்தனையையும் செய்திருக்கிறோம். 2020ஆம் ஆண்டு கோவிடின் கடினங்களால் நாடு முழுவதும் சிரமத்தில் ஆழ்ந்திருந்தாலும், இதையெல்லாம் தாண்டி சுப்பிரமணிய பாரதியார் காலமான 100வது ஆண்டினை சிறப்பான முறையிலே நாம் கடைபிடித்தோம். நானுமே கூட சர்வதேச பாரதி விழாவில் பங்கெடுத்தேன். தேசத்திலே கூட செங்கோட்டையின் கொத்தளத்திலிருந்தாகட்டும், உலகின் பிற நாடுகளின் மேடையாகட்டும், நான் தொடர்ந்து பாரத நாட்டின் தொலைநோக்கினை பாரதியாரின் கருத்துக்கள் வாயிலாக உலகின் முன்பாக வைத்தேன். உலக நாடுகளுக்கு எங்கு நான் சென்றாலும் நான் பாரதியாரை பாராட்டி பரவி பேசியிருக்கின்றேன். இதைத்தான் சீனி அவர்களும் குறிப்பிட்டார். சீனி அவர்களும் பாரதியை புகழ்ந்து பரவியிருக்கிறார். எனக்கும் பாரதியாருக்கும் இடையே உயிர்ப்புடைய ஒரு இழை உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது காசியின் மரபோடு தொடர்புடைய ஒரு உறவாகும். அவர் காசியிலே ஞானம் பெற வேண்டி வந்தார். அங்கேயே தனது இருப்பிடமாக அமைந்தார். அவருடைய குடும்பத்தின் பல உறுப்பினர்கள் இன்றும் கூட காசியிலே வசிக்கின்றார்கள். என்னுடைய பெரும் பேறு அவர்களோடு நான் தொடர்பில் இருக்கிறேன் என்பதுதான். பாரதியார் காசியிலே இருந்த காலத்திலேதான்
பெரிய முறுக்கு மீசையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உத்வேகமே அவருக்கு ஏற்பட்டது என்றும் கூறுவதுண்டு. பாரதியார் தனது பல படைப்புகளை கங்கை ஆற்றங்கரையிலே அமர்ந்தே எழுதியிருக்கிறார். ஆகையால் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே அவருடைய படைப்புகளின் தொகுப்பு என்ற இந்த பவித்திரமான பணியை இன்று செய்வதை வரவேற்கிறேன், வணங்குகிறேன். மகாகவி பாரதியாரின் பங்களிப்புக்கு அர்ப்பணிப்பு என்ற வகையிலே காசி ஹிந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு இருக்கையும் ஏற்படுத்தப்பட்டிருப்பது எங்கள் அரசுக்கு கிடைத்த மகா பேராகும். நண்பர்களே, சுப்பிரமணிய பாரதி போன்ற ஆளுமைகள் பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறையே தோன்றுவார்கள். அவருடைய சிந்தனை, அவருடைய மேதைமை, அவருடைய பல்நோக்கு ஆளுமை ஆகியன இன்றும் அனைவரிடத்திலும் மலைப்பை ஏற்படுத்துகின்றன. 39 வயது மட்டுமே வாழ்ந்து மறைந்த பாரதியார் நமக்கு ஏராளமாக அளித்திருக்கிறார். இதற்கு விளக்க உரைகள் அளிப்பதிலேயே கூட பண்டிதர்களின் வாழ்நாள் கழிந்து விடுகிறது. 39 ஆண்டுகள் அவருடைய பணிகளை தொகுப்பதிலேயே 60 ஆண்டுகள் கழிந்து விட்டன. சிறுவயதில் விளையாடும் மற்றும் கற்றல் பிராயத்தில் அவர் நாட்டுப்பற்று உணர்வை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தார். ஒருபுறம் அவர் ஆன்மீக சாதகராக இருந்தார் என்றால், இன்னொரு புறத்திலோ அவர் நவீனங்களின் புரவலராகவும் இருந்தார். அவருடைய படைப்புகளில் இயற்கையின் மீதான காதலும் பளிச்சிடும். சிறப்பான எதிர்காலத்திற்கான கருத்தூக்கமும் வெளிப்படும். சுதந்திர போராட்ட காலத்திலே அவர் விடுதலையை மட்டும் கேட்கவில்லை, மாறாக பாரத நாட்டின் மக்களின் ஆன்மாவிற்கு விடுதலை வேண்டி ஓங்கி முழக்கமிட்டார். இது மிகப்பெரிய விஷயம். அவர் நாட்டு மக்களிடம் கூறினார், நான் தமிழிலேயே அதை பேச முயல்கிறேன். உச்சரிப்பில் பிசிறு ஏதும் இருந்தால் சான்றோர் பெருமக்கள் பொறுத்தருள வேண்டும். மகாகவி பாரதியார் கூறினார், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று. அதாவது, சுதந்திரத்தின் இந்த தாகம் எப்போது அடங்கும்? அடிமைத்தளையின் மீதான நமது மோகம் எப்போது முடிவுக்கு வரும்? இந்த அறைகூவலை யார் விடுக்க முடியும் என்றால், ஆன்ம பரிசோதனை செய்யும் துணிவு இருப்பவரால், வெற்றி நிச்சயம் என்று நம்பிக்கை கொண்டவரால் மட்டுமே இப்படி செய்ய முடியும். இதுதான் பாரதியாரின் சிறப்புத்தன்மை. அவர் 2 விஷயங்களை சொல்வார், சமூகத்திற்கு வழிகாட்டுவார். பத்திரிகையாளராகவும் அவர் அற்புதமாக செயல்பட்டார். 1904ஆம் ஆண்டிலே அவர் தமிழ் செய்தித்தாளான சுதேசமித்திரனோடு இணைந்திருந்தார். பிறகு 1906ஆம் ஆண்டிலே சிவப்பு காகிதத்திலே இந்தியா என்ற பெயருடைய வாராந்திர செய்தித்தாளை அச்சிடத் தொடங்கினார். இது தமிழ்நாட்டின் அரசியல் கார்ட்டூனை அச்சிட்ட முதல் செய்தித்தாளாகும். பாரதியார் சமூகத்தின் பலவீனங்களையும் உரிமை மறுக்கப்பட்டோரின் உதவிக்காகவும் உத்வேகம் அளித்து வந்தார். தனது கவிதை தொகுப்பான கண்ணன் பாட்டிலே அவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை 23 விதங்களிலே கற்பனை செய்தார். தனது ஒரு கவிதையில்
அவர் ஏழை குடும்பங்களுக்காக, மிகவும் வறியோருக்காக துணிகளை யாசகமாக வேண்டினார். யாரால் தானமளிக்க முடியுமோ அவர்களுக்கு இந்த முறையிலே அவர் ஒரு செய்தியை தெரிவித்தார். பிறருக்கு உதவிடும் உத்வேகம் நிறைந்த அவருடைய கவிதைகள் இன்றும் நமக்கெல்லாம் கருத்தூக்கமாக இருக்கின்றன. நண்பர்களே, அந்த காலத்திலே சமூகம் பிற இடர்பாடுகளில் சிக்கியிருந்த வேளையிலும் கூட பாரதியார் தனது காலத்திற்கு வெகு அப்பால் நோக்கியவர். எதிர்காலத்தை புரிந்து கொண்ட மாமனிதர் பாரதியார். இளைஞர்கள் மற்றும் பெண் அதிகாரமளிப்பின் வலுவான ஆதரவாளராக இருந்தார். பாரதியாரிடம் அறிவியல் மற்றும் புதுமைகள் புகுத்தலிலும் கூட அளவில்லாத நம்பிக்கை இருந்தது. அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட தகவல் தொடர்பு பற்றி கற்பனை செய்தார் என்றால், அவை தொலைவுகளை அணுகியவைகளாக மாற்றி தேசத்தை இணைக்கும் செயலை புரியவல்லவை. அந்த தொழில்நுட்பத்தை தான் நாம் இன்று வாழ்ந்து வருகிறோம். பாரதியார் அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை பற்றி அன்றே பேசியிருந்தார். அவர் கூறினார், காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். அதாவது, காசியின் புனிதர்கள் பேசுவதை காஞ்சியிலே கேட்கும் வகையிலே நாம் கருவி ஒன்றை செய்வோம் என்றார் அவர். இன்று இதை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். டிஜிட்டல் இந்தியாவில் எப்படி இந்த கனவுகள் நனவாகிக் கொண்டிருக்கின்றன என்பதை. பாஷினி போன்ற செயலிகள் இதிலே மொழியின் அனைத்து சிக்கல்களையும் தீர்த்துவிட்டன. பாரதத்தின் அனைத்து மொழிகளின் பால் கௌரவம் இருக்க வேண்டும். பாரத நாட்டின் அனைத்து மொழிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நேரிய நோக்கம் இருக்க வேண்டும் என்றால், அனைத்து மொழிகளையும் சேவை உணர்வோடு நாம் அணுக வேண்டும். நண்பர்களே, மகாகவி பாரதியாரின் இலக்கியமானது உலகின் மிக பழமையான தமிழ் மொழிக்கு ஒரு சீர்மரபினை போன்றது. மேலும் உலகின் மிக தொன்மையான மொழி தமிழ் என்பதிலே நமக்கெல்லாம் பெருமிதம் மிக்க உண்டு. இலக்கியத்தின் பரவலாக்கம் பற்றி நாம் பேசும் வேளையிலே நாம் தமிழ் மொழி காற்றும் சேவையை பற்றி பேசுகிறோம். நாம் தமிழுக்கு சேவை புரியும் வேளையிலே நாம் இந்த தேசத்தின் மிக தொன்மையான பாரம்பரியத்திற்கு சேவை ஆற்றுகிறோம். சகோதர சகோதரிகளே, கடந்த 10 ஆண்டுகளின் தமிழ் மொழியின் பெருமையின் பொருட்டு தேசமானது அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்றி இருக்கின்றது. நானும் கூட ஐநா அமைப்பிலே தமிழின் பெருமிதம் பற்றி உலகத்தின் முன்பாக உரையாற்றியிருந்தேன். நாம் உலகெங்கிலும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்களையும் திறந்து கொண்டிருக்கிறோம். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வும் கூட சுப்பிரமணிய பாரதியாரின் கருத்துக்களையே பிரதிபலிக்கின்றன. தேசத்தின் பல்வேறு கலாச்சாரங்களை இணைக்கும் சிந்தனையோட்டத்தை பாரதியார் எப்போதுமே பலப்படுத்தி வந்திருக்கிறார். இன்று காசி தமிழ் சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகள் இதே பணியையே செய்து வருகின்றன. இதனால் தேசமெங்கிலும் மக்களுக்கு
தமிழ் மொழி பற்றி தெரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் ஆர்வம் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. தமிழ்நாட்டின் கலாச்சாரமும் வெகுவாக பரவி வருகின்றது. தேசத்தின் அனைத்து மொழிகளையும் நம் நாட்டவர் அனைவரும் தங்களுடையதாக கருத வேண்டும். அனைத்து மொழிகளின் மீதும் பாரதீயர்கள் அனைவரும் பெருமை பாராட்ட வேண்டும் என்பதே எங்களுடைய உறுதிப்பாடு. நாங்கள் தமிழ் மொழி போன்ற பாரதிய மொழிகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டி தாய்மொழியில் உயர்கல்வி கற்க முடியும் தேர்வினை கூட இளைஞர்களுக்கு அளித்திருக்கின்றோம். நண்பர்களே, பாரதியாரின் இலக்கிய தொகுப்பு தமிழ் மொழியின் பரவலாக்கத்தோடு தொடர்புடைய நமது இந்த முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாம் அனைவரும் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கினை சென்றடைவோம். பாரதியாரின் கனவுகளை நிறைவேற்றுவோம். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இந்த தொகுப்பிற்காகவும் பதிப்பிற்காகவும் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மேலும் இந்த வயதிலும் கூட தமிழுக்காக சேவை புரிதல், தில்லியின் குளிரில் குரலை கேளுங்கள், எத்தனை பெரிய பேறு படைத்தவர் பாருங்கள். வாழ்க்கையில் எத்தனை பெரிய தவமியற்றி வாழ்ந்திருக்கிறார். இவருடைய கையெழுத்தை பார்த்து கொண்டிருந்தேன். எத்தனை அழகான கையெழுத்து! இந்த வயதிலே கையெழுத்து போடும் சமயத்திலே நடுக்கம் ஏற்படுகிறது. உண்மையிலே இவர் செய்திருப்பது பெரிய சாதகம். இது உங்களின் தவம். நான் உங்களை மெய்யான ஸ்ரத்தையோடு வணங்குகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பல பல நன்றிகள்.